அலி அது? சென்ஸ் இருக்கா உனக்கு? என்ன காரியம் பண்ண? அந்த நெருப்புல இன்னும் கொஞ்ச நேரம் நீ இருந்திருந்தா நீயும் செத்துருப்ப. அந்த வீட்டோட சேர்ந்து நீயும் சாம்பல் ஆயிருப்ப. ஆனா நீ எவ்வளவு சொன்னாலும் அங்கிருந்து கிளம்பவே மாட்டேங்கிற. அலியா, நான் சொல்றது நீ கேக்குறியா இல்லையா? ஒருவேளை பிரபா நம்ம ரெண்டு பேரையும் அங்க பாத்துருந்தானா? அலியா, நான் உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். பிரபா மட்டும் நம்மள அங்க பாத்துருந்தானா உயிரோட புதைச்சிருப்பான். அலியா, இதை என்கிட்ட கூட. பைத்தியம் பிடிச்சிருக்க உனக்கு? உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். இங்க என்னோட வயிறு எரிஞ்சிட்டு இருக்கு. அவங்க வீடு எரிஞ்ச தப்பா தானோ? அவங்களால தானே நான் அவங்க வீட்டையே எரிச்சேன் தானோ? இப்ப அவங்களுக்கு வீடும் இல்ல, அவங்களுக்கு முதல் இரவும் நடக்காது. எல்லாத்தையுமே நான் நாசமாக்கிட்டேன். அவங்களோட வீடு, வாழ்க்கை எல்லாத்தையும் எரிச்சு நாசமாக்கிட்டேன். அவங்களுக்கு வீடே இல்லாதப்ப ஃபர்ஸ்ட் நைட் எப்படி கொண்டாடுவாங்க? நான் இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாட முடியாது. ஏன்னா பிரபா எனக்கு மட்டும்தான் சொந்தம். வேற எவளுக்கும் அவன் சொந்தம் இல்லை. எல்லாமே எரிஞ்சு போச்சு. நம்ம வீடு ஃபுல்லாவே எரிஞ்சிருச்சு. இந்த வீட்டுக்கு வந்து நான் இன்னும் ஒரு நாள் கூட ஆகல. இந்த ஒரு நாள்ல நான் எவ்வளவு கனவு கண்டேன். ஆனா இப்போ நான் ராசி இல்லாதவ. முதல்ல என்னாலதான் உங்க ஃப்ரெண்டு வீட்ல சங்கர் உள்ள போந்துட்டான். ஆனா இப்ப என்னடா நம்ம வீடு. த்ரிஷா, அப்படி எல்லாம் யோசிக்காத. உன்னை நீ ப்ளேம் பண்ணிக்க வேண்டாம். இதுல எப்படி என்னோட தப்பு இல்லாம இருக்கும்? நீங்களே இதெல்லாம் பாக்குறீங்களா? என்ன ஆச்சு? நீங்களே சொல்லுங்க. நம்ம இப்ப எங்க போவோம்? எங்க போய் இருப்போம்? த்ரிஷா, பிரக்யா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு வீட்டை விட முக்கியமானவங்கன்னா வீட்டுல இருக்கிறவங்க தான். வீட்டால எப்பவும் அழகு வராது, வீட்டுல இருக்கிறவங்களால தான். எனக்கு என்ன சந்தோஷம்னா, இந்த ஆக்சிடென்ட்ல உனக்கு எதுவும் ஆகலையே. நீ சேஃபா இருக்கல, அதுதான் எனக்கு முக்கியம். நீங்க சாப்பிட்டீங்களா? இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோங்க. இந்தாங்க. போதும், எவ்வளவு போடுவ? இந்தாங்க, சாப்பிடுங்க. நான் இப்படி சாப்பிட்டுட்டே இருந்தேன்னா என் வயிறை வெடிச்சிரும். என்னாச்சு பிரபா? ஏன் இப்படி சிரிக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்ல. நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, நம்ம வீட்டுல இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? வீட்ல இருந்தோம்னா என்ன ஆயிருக்கும்? இல்லப்பா, நீ இங்கே எனக்கு இவ்வளவு நூடுல்ஸ் ஊட்டி விடுற. இதுவே வீட்டுல நீ சமைச்சிருந்தனா அப்ப என்ன பண்ணிருப்ப? அப்போ இன்னும் நிறைய ஊட்டி விட்டுருப்பேன். நீ இப்படியே சிரிச்சுக்கிட்டே இரு. நிலைமை எப்படி இருந்தாலும் உன் முகத்துல நான் சிரிப்பை மட்டும்தான் பார்க்கணும்.
பிரக்யா, நான் ரொம்ப நேரமா ஒரு டியூனுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நல்ல டியூன் வர மாட்டேங்குது. நீ இந்த டியூனை கேட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்றியா ப்ளீஸ்? நீங்க இப்படி வாசிக்கிறத என்னைக்கும் நான் மறக்க மாட்டேன். நீங்க சொல்ல முடியாத எல்லா விஷயத்தையும் இந்த மியூசிக் என்கிட்ட சொல்லுது. அவ்வளவுதான், இன்னும் கொஞ்ச நேரம் தான் பாக்கி இருக்கு. அது வரைக்கும் உங்களை நல்லா பார்த்துனே இருக்கேன். அதுக்கப்புறம் யாருக்கு தெரியும், நம்ம மறுபடியும் சந்திப்போமோ மாட்டோமோ. இந்த டியூன் எப்படி இருக்கு? நல்லா இல்ல? நீ இந்த டியூனுக்கு எனக்கு ஹெல்ப் பண்றியா பிரக்யா? குணச்சி, ஆக்சுவலா எப்பவுமே டியூன் பண்றதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்க. சோ இந்த தடவை கூட நீ எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன பாட்டு? டூன் டூன் அதெல்லாம் எனக்கு பண்ண தெரியாது. ஆனா காஃபி பண்ண வரும்ல. எனக்காக என்னோட ஃபேவரட் காஃபியை பண்ணி கொண்டு வாங்க. அந்த காஃபியை குடிச்சா போதும், என் மைண்ட் ஃபுல்லா கிளியர் ஆயிடும். அப்புறம் டியூன் தன்னால வந்துடும். இந்த தடவை எனக்கு டீ இல்ல, காஃபி தான் வேணும் ப்ளீஸ். காஃபி போடணுமா? அதான் அந்த பழைய காஃபி, என்னோட ஃபேவரட். தேங்க்யூ. எனக்கு அந்த காஃபி போட தெரியாதே. நான் இது வரைக்கும் போட்டதே இல்லையே. போனே நீ என்ன பண்ண போற? போகும்போது அவரை கஷ்டப்படுத்திட்டு போறியா என்ன? தம்பி ராபின், மேடம், சாரோட அந்த ஸ்பெஷல் காஃபி இருக்குல்ல, அத போட்ரு. ஸ்பெஷல் காஃபிலாம் எனக்கு போட தெரியாது மேம். நீங்க வேணும்னா பாட்டியை கேட்டு பாருங்களேன். சரி விடு, நானே போடுறேன். ஓகே மேம். நீ போ, அதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். எப்போ ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி பாட்டியை காப்பி போட வச்சுன்னு இருந்தேன். ஆனா இன்னைக்கு அப்படி பண்ணக்கூடாது. என்னாண்ட ரொம்ப அன்பா வர கேட்டாரு. போட்டு கொடுக்கலன்னா அப்புறம் தப்பா நினைச்சுப்பாரு. எப்படியும் போறேன். நல்ல நினைவுகளோட போனா மனசுக்கு நல்லா இருக்கும். இது என்ன பெரிய விஷயம்? வராதுன்னு யார் சொன்னது? கொஞ்சம் அன்பா போட்டா தானா வந்துட போகுது. இந்த காப்பி தூள் எங்க இருக்கு? சேகர், கான்செப்ட் எப்போ? ஓ ஷிட். இல்ல, டியூன் போட்டேன், பட் அந்த டியூன் எனக்கு பெருசா பிடிக்கல. I'll make it again. ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம், நான் என்ன யோசிக்கிறேன்னா, இந்த கலர் ஏன் எப்படி இருக்கு? இல்ல சேகர், நான் பிரக்யாவோட பேசிட்டு இருக்கேன். I'll call you back later.
வித்தியாசமா இல்ல? இத நீங்க குச்சி பாருங்க. ஏய், இவ்வளவு அன்பா கொண்டு வந்திருக்க, ட்ரை பண்ணி பாக்குறேன். நான் என் கையால போட்டல முத தடவை, அதான் குச்சி பாருங்க. முத தடவை போட்டனா என்ன அர்த்தம்? இல்ல, இதுக்கு முன்னாடி என்ன காலால போட்டுட்டு இருந்தியா? அது அந்த ராபின் பையன், அந்த ராபின் எனக்கு ஹெல்ப் பண்ணின்னு இருப்பான். சக்கரை, பால், காப்பி தூள் எல்லாம் கொடுப்பான். ஆனா இன்னைக்கு நானே எல்லாம் எடுத்து போட்டேன். கொஞ்சம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. பார்க்கலாம். நல்லா இருக்குதா? இல்ல. ஏய், ரொம்ப நல்லா இருக்கு. இட்ஸ் வெரி நைஸ். ரொம்ப நல்லா இருக்கு. இன்னொரு கப் குடிக்கிறீங்களா? போட்டு வரவா? என்னாச்சு இன்னைக்கு? நான் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட காஃபி கேட்டா நீ என்ன திட்டுவ. ஆனா இன்னைக்கு இன்னொரு காஃபி போட்டு கொண்டு வரேன்றா. உடம்பெல்லாம் நல்லா தானே இருக்கு. இன்னைக்கு எனக்கு உடம்பு நல்லா இருக்குது. நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை பண்ணுவேன். உங்களுக்கு அலாவுதீன் விலைக்கு கிடைச்சதுன்னு நினைச்சுக்கோங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் இன்னைக்கு பண்ணுவேன். என்ன சொன்னாலும் செய்வியா? பாட்டு பாட்டு டூன்லாம் எனக்கு தெரியாதுப்பா. மத்ததெல்லாம் பண்றேன். இவனை நான் ரெடி பண்ணிக்கிறேன். நீ இன்னொரு கப் காஃபியை கொண்டு வா போதும். நீ எப்பவுமே போடுற மாதிரி காஃபி, இப்ப போட்ட காஃபி மாதிரியே கொண்டு வா. நம்ம ரெண்டு பேரோட காம்பினேஷன்ல நான் ஒரு பியூட்டிஃபுல் டியூன் போடுறேன். அது யாராலையும் மறக்க முடியாது. ஓகே? இவருக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்குமோ ஞாபகம் இருக்காதோ, ஆனா என் வாழ்நாள் முழுக்க இது எனக்கு ஞாபகம் இருக்கும். இது என் வாழ்க்கையிலேயே ரொம்ப முக்கியமான நாள். இன்னைக்கு அப்புறம் என் வாழ்க்கையில பெருசா எதுவும் நடக்க போறது இல்ல. த்ரிஷா, நாம தங்கறதுக்கு நான் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றேன். அது வரைக்கும் நீ ஆண்டி கூட இருந்த. அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஆண்டி. விஷயம் என்னன்னா, த்ரிஷா ரொம்ப பயந்து போயிருக்கா. இல்லைன்னா நான் என் கூட கூட்டிட்டு போயிடுவேன். நான் உன்னை இவளை அப்படி கூட்டிட்டு போக விடுவேனா என்ன? நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் இந்த பொண்ணை ரொம்ப நல்லா பாத்துக்குவேன். என்னோட 2 மருமக இருக்காங்கல்ல, இவ கூட எனக்கு அப்படிதான். தேங்க்யூ சோ மச் ஆண்டி. என்னங்க, நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்க மறந்துட்டேன். ஒருவேளை பாட்டியும் இந்து பாட்டியும் போன் பண்ணா நான் என்ன சொல்றது? ஆமா, நீ 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 எதுவும் சொல்ல வேண்டாம். நானே பாத்துக்கிறேன். வீடு எரிஞ்சு போனதை பத்தி எதுவும் பேச வேணால? இல்ல, நீ எதுவும் பேச வேண்டாம். நீ சொன்னா கண்டிப்பா டென்ஷன் ஆயிடுவாங்க. நீங்க சொல்றதும் சரிதான். அவங்க எல்லாரும் உங்களை அவங்க வீட்டு பையனாதான் நினைக்கிறாங்க. இந்த விஷயம் தெரிய வந்ததுன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்புறம் நம்மளையும் அங்க கூப்பிட்டுருவாங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் எதுக்காக? நான் சொல்லாமலே என் மனசை புரிஞ்சுக்கிட்டதுக்கு. ஒரு ஃப்ரெண்டால தான் இன்னொரு ஃப்ரெண்டோட மனசுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். சரி, ஓகே, நான் கிளம்புறேன். தேங்க்யூ சோ மச் ஆண்டி. என்னப்பா நீ அடிக்கடி தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்க? அம்மா த்ரிஷா, நீ ஏதாவது சாப்பிடுறியாமா? இல்ல ஆண்டி, எனக்கு எதுவும் வேண்டாம். தேங்க்யூ. நிம்மி ரொம்ப நல்லா டீ போடுவா. நிம்மி, போமா, போய் டீ போட்டு வா. சரி. த்ரிஷா, கொஞ்சம் இரு, நாங்க வந்துடுறோம். சரிங்க ஆண்டி. அத்தை, இது பிரபானாவோட 2வது கல்யாணம்ல? ஆமா, முதல்ல அந்த அம்முவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. பாவம் அந்த பொண்ணு. பிரபானாவோட டைமே சரியில்லைன்னு நினைக்கிறேன். முதல் பொண்டாட்டி இறந்துட்டா. அப்புறம் 2வது பொண்டாட்டி வந்ததும் வீடே எரிஞ்சு போச்சு. ஆமா, பிரபாக்கு இப்படி நடக்கவே கூடாது. உனக்கு ஒண்ணு தெரியுமா? காலையில யோகா கிளாஸ்ல என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இத பத்தி தான் பேசினேன். எனக்கு தெரிஞ்சு பிரபா கல்யாணத்துக்கு முன்னாடி ஜாதகத்தை காட்டலன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணோட ஜாதகம் சரியில்லை.
அந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் முதலிரவுக்கு முன்னாடியே வீடு எரிஞ்சு போச்சு. அவ இருந்தா வீடு மட்டும் நல்லா இருக்குமா? நீயே சொல்லு. பாக்குறதுக்கு ஜோடி நல்லா இருக்கலாம், ஆனா அவங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்குமான்னு தெரியாது. சரி, அதை விட்டு தள்ளுங்க அத்தை. நமக்கு என்ன வந்துச்சு? இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்க போறாங்க. டீய கொடுத்துட்டு நம்ம அனுப்பி வைக்க போறோம். ஆமா, அதுக்கப்புறம் அவங்களாச்சு அவங்க வீடாச்சு. ஆமா. எனக்கு தெரிஞ்சு பிரபா கல்யாணத்துக்கு முன்னாடி ஜாதகத்தை காட்டலன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணோட ஜாதகம் சரியில்லை. அந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் முதலிரவுக்கு முன்னாடியே வீடு எரிஞ்சு போச்சு. அவ இருந்தா வீடு மட்டும் நல்லா இருக்குமா? பாக்குறதுக்கு ஜோடி நல்லா இருக்கலாம், ஆனா அவங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்குமான்னு தெரியாது. அவங்க சொல்றதும் கரெக்ட் தானே. வீட்டுக்குள்ள கால் வச்சதும் புருஷ வீட்டை எரிச்சவ அவ வீட்டை எப்படி நல்லா பாத்துப்பா? ஒருவேளை நாங்க சேர்ந்து இருக்கிறது எங்க 2 பேருக்கும் சரியில்லையா? இன்னைக்கு நான் போறேன். உங்களாண்ட நேரா என்னால மன்னிப்பு கேட்க முடியாது. அதனால எனக்கு பிடிச்ச சட்டையை எடுத்து வச்சுக்கிறேன். இதை போட்டுக்கங்க. இதை போட்டீங்கன்னா ரொம்ப அழகா இருப்பீங்க. இத பாருங்க. தயவு செஞ்சு நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். உங்களாண்ட பொய் சொல்லணும், இப்படி துரோகம் பண்ணோன்னு நான் என்னைக்குமே நினைச்சதில்ல. உங்க வாழ்க்கையோட விளையாடணும்னு நான் என்னைக்கும் நினைச்சதில்ல. உங்களை ஏமாத்தினதுக்கு எனக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா தண்டனை கொடுங்க. ஆனா நான் இவ்வளவு நாள் பண்ண பாவத்துக்கு பிராயச்சித்தம் பண்ணிட்டு தான் போறேன். போறப்ப நான் உங்களை உங்க பிறகியோட சேர்த்து வச்சுட்டு தான் போறேன். முடிஞ்சா நீங்க என்னை ஏதாவது ஒரு விஷயத்துலயாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு என்னை வெறுத்துறாதீங்க. உனக்கு முன்னாடி நான் எதுவும் இல்லதான், ஆனா நீ என் கூட இருந்தனா நாம எல்லாரை விட பெஸ்ட் கப்பல் ஆயிடுவோம். பிரக்யா, யூ ஆர் மை டானிக். நான் உன்னோட கண்ணை ஒரு தடவை பார்த்தா போதும், என் கண்ணு ரொம்ப பிரகாசமாக இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இரு. இந்த வீட்டில் நான் இருந்த நாட்கள் தான் என் வாழ்க்கையிலேயே ரொம்ப அழகான நாட்கள்னு சொல்லுவேன். இந்த வீட்டில் இருந்த வரைக்கும் எனக்கு என் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை எதுவுமே ஞாபகம் வரல. பிரக்யா, ஏதாவது சொல்லணுமாமா? இல்ல பாட்டி, இல்ல. நான் இங்க என்னத்துக்கு வந்தேன்னா, உங்க கால அடிபட்டு இருந்துச்சுல்ல, அது சரியா போயிடுச்சா? அடியா? அது அடுத்த நாளே சரியா போயிடுச்சு பிரக்யா. அது எப்படி ஒரே நாள்ல சரியா போயிடும்? ஒரே நாள்ல சரியா போயிடுமா என்ன? அட இல்ல, நான் தான் சொல்றேன்ல, சரியா போயிடுச்சுமா, சரியாயிடுச்சு. சரி, என்னண்ட ஒரு வாட்டி காலை காட்டுங்க, எப்படி இருக்குன்னு பாக்குறேன். நான் தான் சொல்றேன்ல, நல்லா ஆயிடுச்சுமா. இருங்க பாட்டி, என்ன 2 காலையும் பார்க்க விடுங்க. என்ன மன்னிச்சிருங்க பாட்டி.
நீங்க என்னாண்ட இவ்ளோ அன்பு காட்டியிருக்கீங்க, என்ன நிறைய நம்பியிருக்கீங்க. ஆனா நான் இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து உங்களை ஏமாத்திட்டு தான் இருந்திருக்கேன்.